Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 2 Kinematics la இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் distance and displacement. இதில இருந்து ஒரு 2 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படினா define displacement and distance அப்படினு கேட்பாங்க. இது ஒரு book back question Roman letter 2 ல question number 7. இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல distance அப்படினா என்னன்னு பாப்போம். Distance is the length of the actual path traveled by the body. அதாவது ஒரு பாடி ட்ராவல் பண்ண பாத்தோட டோட்டல் லென்த்தை தான் நம்ம distance அப்படின்னு சொல்கிறோம். Now let us assume that a body is traveling in a path like this. இந்த மாதிரி ஒரு பாத்தில் அது ட்ராவல் பண்ணும்போது இந்த பாத்தினுடைய டோட்டல் லென்த்தை தான் நம்ம distance அப்படின்னு சொல்கிறோம். Next point is it is a scalar quantity. Distance வந்து ஒரு scalar quantity. அதாவது distanceக்கு magnitude மட்டும் இருக்கும், அதுக்கு direction கிடையாது. So we are calling it as a scalar quantity and it is always positive. அதாவது ஒரு length வந்து பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். Length வந்து cannot be negative and also it cannot be zero. ரெண்டு பாயிண்ட்க்கு இடையில உள்ள length வந்து cannot be zero. So distance is nothing but the length of the actual path. Actually travel பண்ண பாத்னுடைய லென்த்தை நம்ம distance அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள distance வந்து ஜீரோவாக இருக்க முடியாது. அதே மாதிரி distance cannot be negative. It is always positive. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறது, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். It is the shortest distance between the initial and final position of the body. ஒரு பாடி ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி இன்னொரு பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இனிஷியல் பொசிஷன் சொல்லுவோம், அதனுடைய எண்டிங் பாயிண்ட்டை வந்து ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் இடையில் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆர் ஷார்ட்டஸ்ட் லென்த்தை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இட் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி and it has magnitude as well as direction. The direction is from initial to final position. It can be positive, zero or negative. So displacement can also be negative. Displacement வந்து ஜீரோவாகவும் இருக்கலாம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி அதே பாயிண்டில் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் சேம். இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் சேம்னா இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் எதுவும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி கேஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ. Now let us consider an object is moving from A to B. ஆப்ஜெக்ட் வந்து ஏலேருந்து பிக்கு இந்த மாதிரி ஒரு பாத்தில் இது ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். இந்த பாத்தினுடைய டோட்டல் லென்த்தை நம்ம டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னா we have to draw a straight line connecting the initial point and the final point. This is the initial point and this one is the final point. A straight line connecting the initial and final position of the object is called displacement and the direction is from initial to final position. This is the direction of displacement and the magnitude of displacement is the shortest length from the initial to final position. So this is about the displacement. Suppose டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது distinguish between distance and displacement அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒரு டேபிளில் டிஸ்டன்ஸ் ஒரு காலத்துலேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்னொரு காலத்துலையும் எழுதி அதை ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். டிஸ்டன்ஸ் இட் இஸ் த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை த பாடி. இட் இஸ் எ ஸ்கேலர் குவான்டிட்டி. It is a positive quantity. It cannot be zero or negative. Displacement la it is the shortest length between the initial and final position of the body. Initial position க்கும் final position க்கும் இடையில உள்ள shortest length தான் நம்ம displacement அப்படின்னு சொல்கிறோம். It is a vector quantity. It has magnitude and direction. It can be positive or zero or negative. இது பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லைனா ஜீரோவாக இருக்கலாம், இல்லைனா நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ these are the differences between distance and displacement. இந்த வீடியோவில் டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்.